ஒரு ஊர்ல ராமு, அவனோட மனைவி லட்சுமி, ராமுவின் அம்மா மீனாட்சி, அப்புறம் ராமுவின் அத்தை கமலா எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தாங்க. ஆனா வீட்டுல ஒரு பிரச்சனை. கமலா அத்தை, நானும் இந்த வீட்டுல பெரியவங்க தான், எனக்கும் மாமியார் மரியாதை வேணும்னு தினமும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே லட்சுமிக்கு 2 மாமியார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ மாதிரி 2D அனிமேஷனில் நம்ம எப்படி ஒரு மாரல் ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு பெரிய யூடியூபர் ஆகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு முதல்ல வந்துட்டு நமக்கு கதை தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம கதை எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போய்ட்டு நான் சொல்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஆட்டோ டிராஃப்ட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட்குள்ளே போகும். சரியா? இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு மேலே இருக்க இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கேரக்டர் அனிமேஷன் டூல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டூலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ்குள்ளே வந்துட்டு போகும். சரியா? இதில் வந்துட்டு இந்த இருக்க ஏஐ ஸ்டோரி ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ ஸ்டோரி ரைட்டருக்குள்ளே போங்க. இந்த ஆப்பு, அதாவது இந்த வெப்சைட் வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அதாவது ரூ. 833 மந்த்லி வந்துட்டு பே பண்ண சொல்லும். ஸோ நம்ம இந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம வீடியோஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு இதில் தான் வந்துட்டு அமௌண்ட்டு பே பண்ணி இதிலருந்தே தான் கேரக்டர் வந்துட்டு கொண்டு வர்றது, அனிமேட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இந்த வெப்சைட்டில் தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த வெப்சைட்டில் பண்ண போகிறது கிடையாது. வேறு வெப்சைட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு கதைக்கு வந்துட்டு இப்போ நமக்கு ஒரு கதை இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த கதைக்கு வந்துட்டு ஒரு ஹெட்டிங் தேவைப்படும். இப்போ அந்த ஹெட்டிங் மட்டும்தான் நம்ம இதிலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு லாங்குவேஜில் நீங்கள் போய் தமிழ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்னு கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு ஹாரர் ஸ்டோரி தேவையா, ஃபேமிலி ஸ்டோரி தேவையா, அனிமல் ஸ்டோரி தேவையா அப்படின்றத நீங்கள் தான் கிளிக் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த இருக்கா 2 மாமியார் 1 மருமகள் நகைச்சுவை கதைன்னு இருக்கா. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கம்போஸ் ஸ்டோரின்னு போட்டிங்கன்னா வராது. ஏன்னா ரூ. 833 பே பண்ண சொல்லும் நமக்கு. ஸோ இதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படி வெறும் இந்த கதையை மட்டும் எடுத்துப்போம். 2 மாமியார் 1 மருமகள் நகைச்சுவை கதை. சரியா? ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இது ஓகே தான். இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு ChatGPT போங்க. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு நீங்கள் ChatGPT போங்க. காப்பி பண்ணிட்டு ChatGPTக்கு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டோரி, அதாவது நரேட் பண்ண அப்படின்னு சொல்லி போடுவோம். சும்மா நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணலாம், இங்கிலீஷில் டைப் பண்ணால் தான் வரும் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் தமிழ்லேயே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்துட்டு கதை வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கும். சரியா? கதையிலேருந்து டைலாக்லேருந்து எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு கதையும் ரெடி ஆகிடுச்சு, நமக்கு தேவையான டைலாக்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம முதல்ல வந்துட்டு அனிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வாய்ஸ் வந்துட்டு முக்கியமாக தேவை. உங்களோட ஓன் வாய்ஸும் நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு 3 வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த 3 வெப்சைட்டையும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வந்துட்டு நரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் வந்துட்டு இந்த சர்வம் ஏஐ அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது வெப்சைட் என்ன அப்படின்னா 11 லேப்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டு ஓகேவா? இந்த 3 வெப்சைட் தான் நமக்கு தேவையானது. ஸோ இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்துட்டு வாய்ஸ் வந்துட்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு இருக்கா? நோ. ஸோ நீங்கள் அதை போய்ட்டு தமிழ்னு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி அங்கே நீங்கள் காப்பி பண்ணியிருக்கீங்களா ChatGPTகிட்டேருந்து, அதை இங்கே வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வாய்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல். ஒரு ஊர்ல ராமு, அவனோட மனைவி லட்சுமி, ராமுவின் அம்மா மீனாட்சி, அப்புறம் ராமுவின் அத்தை கமலா எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தாங்க. ஸோ இப்போ நான் அந்த சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு, ஸோ அதில் வந்துட்டு நான் டெக்ஸ்ட்டை வந்துட்டு கொடுத்து நான் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்படியே நீங்கள் கீழே தள்ளினீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிரும், அதாவது எக்ஸ்போர்ட் ஆகிடும். டைலாக்கு லட்சுமி எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வா. ஸோ இந்த இதை நம்ம வந்துட்டு எடுக்கிறோம். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அதே வெப்சைட்குள்ளே போங்க. போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கீங்கல்ல, கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த இதை ஃபுல் அண்ட் ஃபுல் டெலீட் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ காப்பி பண்ண இதை வந்துட்டு நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஃபீமேல் பேசுகிற மாதிரி இருக்குது. லட்சுமி எனக்கு ஒரு கப் காப்பி கொண்டு வா. ஓகே, சிம்ரன் வாய்ஸ் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைலாக்கையுமே நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் அதில் வந்துட்டு போடணும். சரியா? கொடுத்து நீங்கள் எல்லா வாய்ஸையுமே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டோரி எப்படி க்ரியேட் பண்ணுறது, டைலாக் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு வாய்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி வந்து டெக்ஸ்ட்டு மூலிமா நம்ம வாய்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயமும் நம்ம பார்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஆட்டோ டிராஃப்ட் ஏஐலேயே நம்ம பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்துட்டு நம்ம அமௌண்ட் கட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்லேயே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இவ்வளோ இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.